இந்த கருத்து கணிப்பு வந்து ஆர்கே நகர் தொகுதியில் மொத்தம் 7 வார்டு. 7 வார்டில் வந்து வார்டு ரீதியாக 400 மக்களை வந்து சந்திக்கிறத வந்து திட்டம் வச்சுருந்தோம். ஸோ ஒரு வார்டாக வந்து டீம் 7 டீமாக பிரித்து கருத்து கணிப்புக்கு வந்து நடத்தியிருந்தோம். அதில் மொத்தம் வந்து 3183 ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதில் நாங்கள் முக்கியமாக குறிவைத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள். அவர்களோட மனநிலை என்ன, அவர்களின் தேவைகள் என்ன அப்படின்றது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க நினச்சோம். 19லேருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க மக்கள் வந்து ஒரு 851 மக்களை வந்து சந்தித்தோம். அதே மாதிரி 51லேருந்து 70 வயது வரை ஒரு 800 மக்களை சந்திச்சிருக்கோம். மீதி வந்து நடுத்தர மக்கள். அதே மாதிரி வந்து மொத்தம் வந்து குடும்ப தலைவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 673 பேரையும், மீனவர்கள் வந்து ஒரு 400 மீனவ நண்பர்களையும் நேரடியாக சந்தித்து இந்த கள ஆய்வு பணி வந்து நடைபெற்றது. இதில் நாங்கள் வந்து மொத்தம் வந்து 12 கேள்விகள் வந்து முன் வச்சுருந்தோம் வாக்காளர்கள்கிட்ட. 4 கேள்விகள் வந்து அவர்களை பற்றியும், மீதி 8 கேள்விகள் வந்து அரசியல் ரீதியாகவும் அவர்களின் தொகுதி பிரச்சனை ரீதியாகவும் கேள்விகளை வந்து வைத்திருந்தோம். அதில் முக்கியமான கேள்வி வந்து என்ன அப்படின்னா, அவங்களோட தினசரி அவர்கள் அன்றாடம் சந்திக்கும் நடைமுறை பிரச்சனைகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் என்ன அப்படின்ட்டு ஒரு 7 பிரச்சனைகளை வந்து கேட்டிருந்தோம் நாங்கள். குடிநீரா, கழிவுநீர் பிரச்சனையா, குப்பை புகைகளா, இல்லை குற்றச்செயல்கள் அதிகரிப்பா, இல்லாட்டி வந்து போக்குவரத்து நெரிசலா, இல்லை மற்ற பிரச்சனைகள் ரேஷன், இல்லை முதியவர் பென்ஷன், இந்த மாதிரி வந்து மற்ற பிரச்சனைகளா அப்படின்ட்டு வந்து மொத்தம் வந்து கேள்விகள் எழுப்பியிருந்தோம். அதில் நம்ம மக்கள் வந்து 1, 2, 3 அப்படின்ட்டு வரிசைப்படுத்தியிருந்தாங்க. அதில் முக்கியமான 3 பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த மக்களும் வந்து அவங்களோட முதல் பிரச்சனையாக வந்து குடிநீர் பிரச்சனை சொல்லியிருக்காங்க. 1387 பேர் குடிநீர் பிரச்சனை தான் எங்களுக்கு வந்து முதல் பிரச்சனை, அது தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2ஆம் பிரச்சனை கழிவுநீர் வந்து கலந்து வருது, எங்களுக்கு குடிதண்ணீர் கிடச்சிட்டு இருக்கு, ஆனால் குடிதண்ணியில் வந்து கழிவுநீரும் கச்சா எண்ணெய் மற்றும் சாக்கடை தண்ணீர் வந்து கலந்து வந்துட்டு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு வேணும், அதுதான் எங்களோட முதல் பிரச்சனை அப்படின்னாங்க. 3ஆவது பிரச்சனையாக வந்து மக்கள் வந்து சொல்கிறது வந்து 1717 பேர் வந்து குப்பை மற்றும் புகைகளால் வந்து எங்களோட அன்றாட வாழ்க்கைகள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது நாங்கள் வந்து இந்த கள ஆய்வு எடுத்ததுக்கு வெறும் கருத்து கணிப்பு எடுத்து அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இந்த கள ஆய்வு பணி வந்து நடக்கலை. அதுக்கான தீர்வுகளுக்கான களமாக எங்களோட கள ஆய்வு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட முதல் நோக்கமாக இருந்தது. அதனால் பிரச்சனைகளை வந்து முதல்ல வரிசைப்படுத்தி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத வாங்கணும். இப்போது அதுக்கான தீர்வுகள் சொல்லணும். அதோடு சேர்த்து இந்த தொகுதியில் இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு கட்சிகள் வந்து உங்கள் ஓட்டுக்கு பணம் தந்தால் வாங்குவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதில் வந்து நாங்களாம் வந்து களத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுட்டே போனோம். இந்த கேள்விக்கு எப்படி மக்கள் பதில் சொல்லுவாங்க, நியாயமான பதில் சொல்லுவாங்களா அப்படின்லாம் கேட்டு போனோம். ஆனால் மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அழகாக வந்து பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அதை படிக்கும்போது எங்களுக்கே ரொம்ப வந்து அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. 2473 மக்கள், அதாவது நாங்கள் எடுத்த சர்வேல 77.69% மக்கள் கட்சிகள் பணம் கொடுத்தால் வாங்குவேன், ஆனால் என் விருப்பப்படி வாக்களிப்பேன் அப்படின்றத வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி பணம் வாங்குவேன் அப்படின்றத 433 பேர், அதாவது 13.54% பேர் வந்து அதை சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கூட்டினா கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து பணம் வாங்கும் எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஒரு கட்சிக்கு இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதால் ஒரு சட்டமன்ற எண்ணிக்கை கூடுவதை தவிர மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்பதை ஒற்றுக்கொள்கிறீர்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது திமுக ஜெயிச்சதுன்னா 89ன்றது 90ஆம் வரும், அதிமுக ஜெயிச்சதுன்னா அவங்க அணியில் இருக்கிற 122 123ஆம் வரும், இல்லை ஓபிஎஸ் ஐயாவோட அணி ஜெயிச்சாங்கன்னா அவங்க 13லேருந்து 14 ஆகும். இப்படி அவங்களோட கட்சியில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை கூடுமே தவிர
எங்கள் மக்களுக்கு எந்த நலனும் கிடைக்கப் போவதில்லை, எங்கள் மக்களுக்கு எந்த வளர்ச்சியும் கிடைக்கப் போவதில்லை அப்படின்றத 2896 பேர், கிட்டத்தட்ட 91% மக்கள் வந்து அதை ஏற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கவில்லைன்றத 5.47% மக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அரசியல் ரீதியாக இப்போ வந்து ஒரு இடைத்தேர்தலை வந்து சந்திக்க போகுது அந்த களம். கிட்டத்தட்ட 2015 2017 இந்த 1.5 வருட ஆண்டுகளுக்குள் 3வது தேர்தலை இந்த ஆர்கே நகர் தொகுதி சந்திக்கிறது. தமிழகத்திலே முதல் முறையாக 1.5 ஆண்டுகளுக்குள் 3 தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இது வரைக்கும் வந்து ஒரு தேர்தலையும் வந்து வேட்பாளர்கள் வந்து நிறையா வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. ஆனால் வந்து அந்த வாக்குறுதிகள் வந்து என்ன ஆச்சு, மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து வேட்பாளர்களை வந்து நம்புகிறாங்களா, அரசியல்வாதிகளை நம்புகிறார்களா அப்படின்றதுக்காக ஒரு 8 கேள்விகளை வந்து முன்னிறுத்தணும். அதில் முக்கியமான கேள்வி வந்து, நீங்கள் வந்து உங்களுடைய பொன்னான வாக்கை, விலை மதிப்பில்லாத வாக்கை ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு வேட்பாளருக்கோ செலுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கான ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருந்தோம்னா, நீங்கள் கட்சி அடிப்படை இல்லை சின்னம் அடிப்படையில் வந்து நீங்கள் வாக்குகளை செலுத்துகிறீர்களா, அல்ல நல்லவர் அப்படின்ற அடிப்படையில் செலுத்துறீங்களா, இல்லை அவர் கேண்டிடேட்டோட படிப்பு, இல்லை அவரோட ஜாதி, இல்லைன்னா அவர் பார்க்கிற தொழில், இதில் எதை முன்னிறுத்தி நீங்கள் வந்து ஒரு வேட்பாளரை வந்து தேர்வு செய்கிறீங்க அப்படின்றத வந்து நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் 1649 மக்கள், அதாவது 51.81% மக்கள் கட்சி மற்றும் சின்னத்தின் அடிப்படையிலேயே வாக்குகளை பதிவு செய்கிறோம் என்று பதிவிட்டிருக்கிறார்கள். நாங்கள் எந்த கட்சி முன்னிலை வைக்கிறது அப்படின்றதும் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இதில் 51% மக்களுக்கு மேலே கட்சி மற்றும் சின்னத்தை தான் நாங்கள் பார்த்து வாக்களிக்கிறோம் என்று கூறிய காரணத்தினாலும், முக்கியமான அதுவும் ஆளுங்கட்சியான ஒரு கட்சிக்கு இப்பொழுது பிளவுபட்டு கட்சி மற்றும் சின்னத்தின் பெயரும் உபயோகப்படுத்த முடியாத நிலை இருப்பதாலும், நாங்கள் எடுத்த இந்த முடிவை இப்பொழுது வெளியிட்டால் அது தேர்தலில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்பட முடியாத காரணத்தினாலும் எந்த அணி வந்து முன்னிலை இருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு கேள்விக்கான பதிலை மட்டும் நாங்கள் வெளியிடலை. அதே மாதிரி இன்னொரு கேள்வி வச்சுருந்தோம். என்ன அப்படின்னா, இப்படி ஒரு கட்சி சார்ந்து ஒரு கட்சியையோ இல்லை ஒரு கட்சியின் ஒரு வேட்பாளரையோ வெற்றி பெற செய்து ஒரு கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கூட்டுவதற்கு பதிலாக உங்கள் தொகுதியிலிருந்து படித்த சமூக ஆர்வலரான துடிப்பான ஒரு இளைஞர் இந்த தொகுதியில் இந்த வாட்டி களம் கண்டால் அவர்களை ஆதரிப்பீர்களா, அவர்களை வாக்களிப்பீர்களா அப்படின்ட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். என்னென்னா, கண்டிப்பாக வாக்களிப்பேன், இல்லாட்டி எப்போதும் போல நான் கட்சிகளுக்கே வாக்களிப்பேன், இல்லை இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் மக்களுக்கு. அதில் 2676 பேர், 84.07% மக்கள் வந்து கண்டிப்பாக அப்படி ஒரு இளைஞர் இருந்தால் எங்களிடம் அடையாளம் காட்டுங்கள், நாங்கள் கண்டிப்பாக வாக்களிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான கடைசி கேள்வியாக, ஒரு தேர்தலையும், இது வந்து ஆர்கே நகருக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு தேர்தலிலும் தேர்தல் வாக்குறுதிகள் பல அளிக்கப்படுகின்றன. ஆனால் தேர்தல் முடிந்தவுடன் அவை அனைத்தும் குப்பை கிடங்கில் போடப்பட்டு விடுகின்றன. மக்களுக்கான எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் முழுமையாக நிறைவேற்றப்படுவதில்லை. ஆனால் வெற்றி பெற்ற வேட்பாளரை நாம் அடுத்த 5 வருடத்திற்கு எதுவுமே கேள்வியே கேட்க முடியாது. அதுக்காக இந்த வாட்டி வந்து நாங்கள் வச்சிருந்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தொகுதியில் வந்து இந்த வாட்டி எங்களுக்கு வந்து எலெக்ஷனில் நிற்கிறவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போதே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 1 வருட கால அவகாசம் தருகிறோம். மக்கள் சார்பில் 1 வருடத்திற்குள் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை, எங்களுக்கு அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதுவும் 1 வருடம் கழித்து அல்ல, நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை அளிக்கும் போதே அதோடு சேர்ந்து இதே மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அனைத்து ஊடக நண்பர்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன்னிலையில் அடுத்த வருடம் 12/4/2018 தேதியிட்டு ராஜினாமா கடிதம், என்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை என்னால் நிறைவேற்ற இயலாத காரணத்தினால் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் அப்படின்ற ஒரு ராஜினாமா கடிதத்தை கொடுத்து, அதோட அவர் தேர்தல் அறிக்கையை பின் பண்ணி சீல் பண்ணி ஹைகோர்ட்டில் வைக்கணும். அடுத்த வருஷம் இதே நாளில் நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றியிருந்தால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தொடரலாம், இல்லை என்றால் ராஜினாமா செய்து விட வேண்டும். அப்படி
ஒரு ராஜினாமா கடிதம் கொடுக்கிற ஒரு வேட்பாளரை உங்கள் தொகுதியில் வந்து நின்றால் உங்களிடம் வாக்கு கேட்டால் அவர்களை ஆதரிப்பீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 2947 மக்கள், அதாவது 92.59% மக்கள் கண்டிப்பாக அப்படிப்பட்ட வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்போம், அவர்களை வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வாட்டி இது வந்து எல்லா வேட்பாளர் கிட்டத்தட்ட 122 வேட்புமனு வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எத்தனை இறுதியாகவும் தெரியல, எத்தனை பேர் வாபஸ் வாங்குவாங்கன்னு தெரியல. மொத்தமாக முடிஞ்சு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டவுடன் எங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை அனைத்து வேட்பாளர்களிடம் தர இருக்கிறோம் தனித்தனியாக. அதே மாதிரி இப்போது நாங்கள் வந்து பிரச்சனைகள் வந்து கேட்டிருந்தோம் இல்லையா, என்னென்ன பிரச்சனைகள் வந்து உங்கள் தொகுதியில் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி தொகுதியில் வந்து மக்கள் சொன்ன முக்கியமான 3 பிரச்சனை வந்து குடிதண்ணீர், கழிவுநீர் கலப்பு அண்ட் குப்பை அண்ட் புகை. இது 3த்துக்கும் தீர்வு என்ன அப்படின்றத மக்கள்கிட்டயே கேட்டிருந்தோம். அதுக்கு மக்கள் வந்து பலதரப்பட்ட தீர்வுகளை வந்து சொன்னார்கள். அங்கே இந்த தொகுதியில் உள்ள சமூக ஆர்வலர்கள், படித்த இளைஞர்கள், பொறியியல் வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள், அந்த தொகுதியில் உட்பட்ட வாக்காளர்களிடம் கேட்டதில் அவர்கள் வந்து சில தீர்வுகளை வந்து வச்சுருக்காங்க. அந்த தீர்வுகளை வந்து இப்போ சொல்கிறேன். இதுதான் எங்களோட தேர்தல் வாக்குறுதிகளாக எங்ககிட்ட வரணும் அப்படின்றத தொகுதி மக்கள் வந்து 91% மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கேட்டிருக்க வாக்குறுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரச்சனையான குடிநீருக்கான தீர்வுகள் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து மொத்தம் 5 தீர்வு கேட்குறாங்க. என்னென்னா, முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் அந்த தேர்தலில் அந்த தொகுதியில் வந்து வெற்றி பெறும்போது அவர்கள் சொன்ன வாக்குறுதி வந்து சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும், அனைத்து குடும்பங்களுக்கும் சுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட தூய்மையான குடிநீர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த திட்டம் இன்னும் சரிவர நடைபெறவில்லை. அந்த திட்டம் வந்து எப்படி நடக்குது அப்படின்றதே வந்து அங்கே தொகுதி மக்களுக்கு வந்து தெரியல. அதெல்லாம் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுத்தமான குடிநீர் வழங்கும் திட்டத்தை எளிமையாக்கி தொகுதியில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தினமும் பெரியவர்களுக்கு 6 லிட்டர் வீதமும் குழந்தைகளுக்கு 4 லிட்டர் வீதமும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், தூய்மையான குடிநீர் இலவசமாக வழங்க வேண்டும். இது நாங்கள் சொல்லலை, இது ஏற்கனவே பல கட்சிகள் அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி நிறைவேற்றாமல் விட்ட திட்டங்கள் தான். அடுத்து, ஏற்கனவே பழைய தேர்தல் வாக்குறுதிகளில் அறிவிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டிருக்கும் குடிநீர் திட்டங்களான காசிமேடு பம்பிங் ஸ்டேஷன், திருவொற்றியூர் சாலை குடிநீர் குழாய் அமைக்கும் திட்டம் ஆகியவற்றை அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும். 3வது, லாரியில் வழங்கப்படும் மெட்ரோ நீர். இங்கே வந்து மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, மெட்ரோவில் வந்து லாரியில் தண்ணி வருது, ஆனால் பல நாட்கள் வந்து தண்ணி வரதில்ல. நாங்கள் போய் மாநகராட்சி ஆஃபீஸில் போய் கேட்டால், மண்டல ஆஃபீஸில் கேட்டால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் தொகுதிக்கு வந்து நேற்றே வந்து தண்ணி லாரி அமுச்சிட்டோம், போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இனிமேல் தண்ணி லாரி வரும்போது அனைத்து பகுதிகளுக்கும் தினசரி சென்று தண்ணீர் விநியோகிப்பதை உறுதி செய்யப்பட அனைத்து லாரிகளிலும் ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டு அது உண்மையிலேயே எங்கள் தொகுதிக்குள் வருகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, இந்த ஆர்கே நகர் தொகுதி வந்து கடலோர தொகுதி அப்படின்ற காரணத்தினால கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து, 5வது முக்கியமான பிரச்சனையாக அவங்க சொல்லிக்கிறது வந்து, இது வந்து அவங்க தொகுதிக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் ஒவ்வொரு வருடமும் கடலில் சென்று வீணாக கலக்கும் நம் உயிர்நீராம் மழை நீரை பத்திரமாக சேமிக்கவும், நமது தண்ணீர் பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணவும், நமது மாநிலத்திற்கு வருவாயும் தரப்போகும் நீர்வழிச்சாலை உடனடியாக மாநில அரசு அமைத்திட சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அழுத்தம் தர வேண்டும். இது வந்து குடிநீர் பிரச்சனைக்காக மக்கள் கேட்ட தீர்வுகள். அடுத்து, கழிவுநீர் கலப்புக்கு வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய இடத்துல வந்து கச்சா எண்ணெய் கலந்து வருது, ஆயில் என்ன பேர்னே தெரியாத ஆயில் வருது, சாக்கடை தண்ணீர் வந்து வருது, மனித மலங்கள் கூட சில இடத்துல வந்து குடி தண்ணீரில் கலந்து வருது எங்களுக்கு அப்படின்றதுனால இது வந்து சின்ன லெவல் பிரச்சனை மாதிரி தெரியல. நாங்களும் இப்போ எத்தனையோ வாட்டி வந்து போராடிட்டோம், எத்தனையோ மனு கொடுத்துட்டோம். அதனால் இந்த வாட்டி யார் வெற்றி பெறாங்களோ அந்த வேட்பாளர் உடனடியாக தலையிட்டு எங்கள் தொகுதியின் பல இடங்களில் குடிநீருடன் கழிவுநீர், கச்சா எண்ணெய், பிற கழிவு எண்ணெய்கள் கலந்து வருவதை ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் தலைமையில் நீதி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 6 மாதத்திற்குள் முழு ஆய்வறிக்கையும் ஓராண்டுக்குள் நிரந்தர தீர்வும் தரப்பட வேண்டும். ஏன்னா அடுத்த வருஷத்துக்குள்ளே சட்டமன்ற உறுப்பினரோட ஆய்வு முடியுது இல்லையா, ஆயுசு, அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து தீர்வு வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து, 2வது வந்து
எங்கள் தொகுதிக்குள் வந்து கூவத்தில் வந்து கலக்கும் வீட்டு கழிவு மற்றும் தொழிற்சாலை கழிவு. நாங்கள் வீட்டில் இருக்கிற கழிவுகளும் வந்து நிறைய வீட்டில் வந்து கூவத்தில் தான் கலக்கிறாங்க. அதையும் நாங்கள் தடுக்கிறதுக்கு வந்து மக்கள் என்ற முறையில் நாங்களும் ஆர்வம் காட்டுகிறோம். அதே சமயத்தில் அரசாங்கமும் இதில் தலையிட்டு வீட்டு கழிவு மட்டுமல்லாமல் தொழிற்சாலை கழிவுகளையும் கூவத்திற்குள் விடுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அடுத்து 3வது வந்து எங்கள் தொகுதியில் பல இடங்களில் வந்து பாதாள சாக்கடை வந்து முறையாக இல்லை. அதை வந்து உடனடியாக வந்து சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த 3 செஞ்சால் போதும், எங்களுக்கு வந்து கழிவுநீர் கலப்பு வந்து பிரச்சனை வந்து தீர்ந்துரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி குப்பை புகை வந்து என்ன பிரச்சனை, எதனால் வந்து குப்பை புகை பிரச்சனை வருதுன்னா, நார்த் சென்னை, அதாவது வட சென்னை மாவட்டத்தில் உள்ள மொத்த குப்பைகளையும் அள்ளி எடுத்து சென்று ஓரிடத்தில் கொட்டுகிறார்கள். அதில் மனித கழிவுகள், மருத்துவ கழிவுகள், எலக்ட்ரானிக் வேஸ்ட் எனப்படும் கணினி பொருட்களின் கழிவுகள் அனைத்தும் வந்து ஓரிடத்தில் குப்பையாக கொட்டப்பட்டு அது மூலமாக வந்து மிகப்பெரிய இயற்கை சீரழிவு மற்றும் சுற்றுச்சூழல் அச்சுறுத்தல் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு வந்து இருக்குது. அதனால் உடனடியாக கொடுங்குயிரில் உள்ள குப்பை மேட்டை உடனடியாக அங்கிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்றது அவங்களோட முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை, கொடுங்குயிரில் எரிக்கப்படும் குப்பையின் புகையினால் குழந்தைகள் வந்து மூளை பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இளம்பிள்ளைவாதம், மஞ்சள் காமாலை, புற்றுநோய் என பாதிப்புக்குள்ளான மக்களை முதலில் கண்டறிந்து போர்க்கால நடவடிக்கையாக அனைவருக்கும் உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூவ ஓரத்தில் இருக்க அத்தனை ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி அனைத்து குப்பைகளும் தூர்வாரப்பட வேண்டும். இதை மட்டும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முறையாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு இந்த குப்பை பிரச்சனையும் வந்து தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மீதி வந்து போக்குவரத்து பிரச்சனைக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து மேம்பாலங்கள் பட்டும் பணி வந்து ஒப்பந்த புள்ளிகள்லாம் கோரப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளன. அவையெல்லாம் உதாரணத்திற்கு ரயில்வே கேட் மீனாம்பாள் நகர் பாலம், கார்னேசன் எழில்நகர் மேம்பாலம், சூரியநாராயணன் ரோடு கும்மாளம்மன் கோயில் ரோடு இணைப்பில் உள்ள பாலம், சூரியநாராயண ரோடு சிமெண்ட்ரி இணைப்பில் ஒரு பாலம் உடனடியாக கட்டப்பட வேண்டும். சூரியநாராயண ரோட் மற்றும் திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டு, முக்கியமாக இந்த தொகுதியில் லஞ்சம் ஊழல்களை வந்து ஒழிப்பதற்காக இதுக்கு முன்னாடியே வந்து ஊழலுக்கு வந்து புகார் செய்வதற்கான வசதிகள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து உண்டு. இருந்தாலும் எங்கள் ஆர்கே நகர தொகுதிக்கு என்று ஒரு இலவச தொலைபேசி இணைப்பகமும் இணைய சேவையுடன் கூடிய கணிப்பொறியும் கொண்டு புகார் அளிக்கும் சேவையை உடனடியாக ஆரம்பித்து 1 மணி நேரத்தில் தொடங்கி அதிகபட்சம் 7 நாட்களுக்குள் எந்த புகாராக இருந்தாலும் தீர்வு காணப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மக்கள். அதே மாதிரி எங்கள் ஆர்கே நகர் தொகுதியில் தான் வந்து முறைசாரா தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிற தொகுதி வந்து சென்னையில் இருக்குது. ஆனாலும் அவர்களுக்கான பதிவு அலுவலகம் என்பது அண்ணா நகர் வரையே செல்ல வேண்டி இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கான கிளை வந்து உடனடியாக ஆர்கே நகர் தொகுதியில் வந்து அமைக்கப்பட வேண்டும். நியாய விலை கடைகளில் பல மாதங்களாக சரியாக பொருட்கள் கிடைப்பதில்லை. எனவே இனி நியாய விலை கடைகளில் தரமான பொருட்கள் மூலம் தொடர்ந்து வழங்கப்படுவதை தொடர் ஆய்வுகள் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அவர் உறுதி செய்ய வேண்டும். அதே போல முதியவர் உதவித்தொகை பல பேருக்கு சில மாதங்களாக வருவதில்லை, அதற்கும் நடவடிக்கை வேண்டும். குடிசை மாற்று வாரியத்திலிருந்து மீனவர்களுக்கு மற்றும் பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒதுக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு முறையான பத்திரம் மற்றும் பட்டா வந்து இன்னும் வழங்கலை. அதுக்கான நடவடிக்கை வந்து உடனடியாக எடுக்கணும். அதே போல் மீனவர்கள் வந்து அவங்களோட தொகுதியில் வந்து மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருப்பதால் அதையும் வந்து செப்பனிடணும் உடனடியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மக்கள் வந்து என்ன கேட்டிருக்காங்க, என்ன தேவை அப்படின்றத நாங்கள் சொல்லிட்டோம். இப்போது வாக்காளர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் எங்கள் இளைஞர் மாணவர் குழு சார்பாக ஒரே ஒரு வேண்டுகோளை விடுக்கிறோம். ஏன்னா வந்து நாங்கள் இந்த சர்வே முடிவில் வந்து ரொம்ப மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்பட்டது வந்து ஓட்டுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம். மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஏமாற்றி சம்பாரித்த பணம் தானே, நம்மளோட பணம் தான், இது மக்களோட பணம் தான், நம்மக்கிட்டேருந்து சம்பாரிச்சது தான், அதனால் அவங்கள வந்து ஏமாத்துறதுல தப்பு இல்லை, அதனால் நாங்கள் பணத்தை வாங்கிக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நண்பனுக்கு வந்து நண்பனாக இருக்கலாம், எதிரிக்கு எதிரியாக இருக்கலாம், துரோகிக்கு என்றைக்கும் வந்து துரோகியாக நாம் வந்து இருக்கக்கூடாது.
ஆதலால் நீங்கள் வந்து ஒரு வேட்பாளர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவருக்கு ஓட்டு போடலை என்றால் நீங்கள் அவருக்கு செய்யும் துரோகம். அவருக்கு ஓட்டு போட்டீர்கள் என்றால் மக்களாகிய உங்களுக்கும் நமது ஜனநாயகத்திற்கும் செய்யும் மிகப்பெரிய துரோகம். ஆதலால் நாம் என்றும் துரோகிகளாக இருக்க வேண்டாம். நாம் தமிழர்களாய் தலை நிமிர்ந்து நிற்போம். உங்கள் பொற்பாதங்களை தொட்டு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து ஓட்டுக்கு பணம் வாங்காதீர்கள், வாங்க வேண்டாம். அதேபோல் வேட்பாளர்களுக்கு எங்களை நல்ல குடிமக்களாக இருக்க விடுங்கள், எங்களை துரோகிகளாக ஆக்கிவிடாதீர்கள், எங்களுக்கு பணம் தராதீர்கள். சரி, 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 இல்லை அதுதான் நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. எந்த கட்சி வந்து முன்னிலை வகிக்குது அப்படின்றத நாங்கள் எடுத்திருந்தோம். ஆனால் இப்பொழுது அதிகமான மக்கள் சொன்னது என்னென்னா, நாங்கள் கட்சி பார்த்து சின்னம் பார்த்து தான் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுது பிரதான எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியுமான கட்சிக்கு கட்சி பெயரையும் உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளது, சின்னத்தையும் உபயோகப்படுத்த முடியாத சூழ்நிலை உள்ளதால் எங்களின் கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி தேர்தலில் பிரதிபலிக்கும் என்பது கேள்விக்குறி. நான் அப்படி சொல்லவே இல்லையே. சரி, இல்லை நான் மறைமுகமாக இல்லை, நான் நேரடியாகவே சொல்கிறேன். அதாவது வந்து தொகுதி வந்து இப்போதும் வந்து மக்களோட மனநிலை அப்படின்றது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவே உள்ளது. ஆனால் ஆளுங்கட்சி மூன்றாக பிளவுபட்டு நிற்கிறது. அவர்களின் அமைப்பு ரீதியாக இரண்டாக நிற்கிறது. அதே போல் அவர்களின் தொண்டர்கள் ரீதியாக மூன்றாக பிளவுபட்டு நிற்கிறது. அவங்களோட 3 அணியின் ஓட்டுகளை, அதாவது 3 அணியின் வாக்கு வங்கியை சேர்த்தால் எந்த எதிர்க்கட்சியும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் இவர்கள் 3ம் பிரிந்து இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போல் வாய்ப்பு இருக்கலாம். சரி, அதே மாதிரி இப்போ ராஜினாமா கடிதம் சொன்னமே, அது முக்கியம் இல்லையா? ஒரு ஆண்டு தான் வந்து எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் இருக்கணும், உங்கள் தேர்தல் வாக்குறுதி நிற்கல. எது சரி 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 ஐயா, நாங்கள் சொன்னதில் வந்து 80% பிரச்சனைகளை வந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை கொண்டே செய்யலாம். நாங்கள் கேட்டிருக்கிறது வந்து எங்களுக்கு வந்து சொர்க்கபுரியா மாற்றுங்க, லண்டனா மாற்றுங்க, ஜப்பானா மாற்றுங்கன்னு நாங்கள் கேட்கலையே. ஆர்கே நகர் மக்களோட அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்கன்னு தானே கேட்குறோம். இதுக்கு வந்து பல கோடி ஆகும்னு இல்லையே. நீங்களே சொல்லுங்கள், இந்த திட்டத்துக்கெல்லாம் செயல்படுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ட்டு. குப்பை கிடங்கை வந்து அகற்ற சொல்கிறோம், பாதாள சாக்கடையை ஒழுங்காக கட்ட சொல்கிறோம். இது 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 செஞ்சாலே 80% பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு ஐயா. 100% யாராலையும் வந்து 100% மக்களை வந்து திருப்திப்படுத்த முடியாது. அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் வந்து அவங்க ஓப்பன் பண்ணும்போது இதில் வந்து நான் சொன்னதில் 80% நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்றதே அவங்க பெருமையாக சொல்லலாம், காலர் தூக்கி விட்டு. அதுக்கு அவங்களோட தொகுதி மேம்பாட்டு நிதியே போதுமே. ஆனால் இந்த கடந்த 50 ஆண்டு காலமாக எந்த அரசியல் கட்சிகளும் செய்யவில்லையே. இதுதானே எங்கள் மக்களின் இப்போ தற்போதைய மனநிலையாக இருக்கிறது. அதனால தான் இந்த இதில் வந்து நாங்கள் எந்த கட்சி வந்து வெற்றி வாய்ப்புள்ள கட்சி அப்படின்றத திமுக, அதிமுக ஓபிஎஸ், அதிமுக சசிகலா, எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை, அதுக்கடுத்து தேமுதிக, பாரதிய ஜனதா, டிஎன் யூத் பார்ட்டி, அதுக்கடுத்து வந்து சுயேட்சைகள், நோட்டா வரைக்கும் கேட்டிருந்தோம். இதில் எல்லா கட்சியும் டிக் பண்ணவங்களும் இந்த ராஜினாமா கடிதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க.
எங்களுக்கு வந்து உடனடியாக வந்து பிரச்சனை இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த எந்த கட்சியை நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம், இந்த கட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிற மக்களுமே இவர்கள் வெற்றி பெற்று வந்தால் எங்களுக்கு எதுவும் நடக்க போவதில்லை அப்படின்றதையும் உறுதியாக இருக்காங்க இல்லையா? இதையும் நம்ம பார்க்கணும்ல. ஸோ அப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க ஏமாந்துக்கிட்டே வந்ததோட இது பிரதிபலிப்பு தானே இது. திமுகவுக்கு நாங்கள் சொல்லவே இல்லைங்களே. பிரிஞ்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சிக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எந்த கட்சியும் இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அந்த 3 அணிகளும் ஒன்றாவதற்கு வாய்ப்பில்லை. குறைந்தபட்சம் இந்த தேர்தலுக்குள் ஒன்றாவதற்கு வாய்ப்பில்லை. அதுக்கப்புறம் அவங்க ஒன்றாகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் ஒன்றா இருந்தவங்க தான். இப்போ பங்காளி சண்டையில் பிரிஞ்சு நிற்கிறாங்க. திரும்பி ஒன்றாகலாம். அரசியலில் வந்து நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன வேணால் நடக்கலாம் இல்லையா?